நீதி வேண்டும், 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 நீதி வேண்டும். பாதிக்கப்பட்ட கன்னி அப்பனுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். மூடி மறைக்காத, மூடி மறைக்காத, மூடி மறைக்காத, மூடி மறைக்காத. மூடி மறைக்காத, 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 மூடி மறைக்காத. மாவட்ட நிர்வாகமே, மாவட்ட நிர்வாகமே, தலையிட்டு நீதி வழங்கு, தலையிட்டு நீதி வழங்கு. அப்பாவி தொழிலாளியின், அப்பாவி தொழிலாளியின், அப்பாவி தொழிலாளியின், அப்பாவி தொழிலாளியின் பலியாகி வேண்டுமா, பலியாக வேண்டுமா? தொழிலாளர் சட்டத்தின்படி, தொழிலாளர் சட்டத்தின்படி, தொழிலாளர் சட்டத்தின்படி, தொழிலாளர் சட்டத்தின்படி நீதி வழங்கு, 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 நீதி வழங்கு. பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு பதில் சொல், 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 பதில் சொல். கம்பெனி முதலாளியிடம், கம்பெனி முதலாளியிடம், கம்பெனி முதலாளியிடம், கம்பெனி முதலாளியிடம் விலை போகாத, விலை போகாது, விலை போகாத, விலை போகாது, விலை போகாத, விலை போகாது, விலை போகாத, விலை போகாது. அப்பாவி தொழிலாளியின், அப்பாவி தொழிலாளியின் உயிருக்கு பதில் சொல், உயிருக்கு பதில் சொல், உயிருக்கு பதில் சொல், உயிருக்கு பதில் சொல். பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு சட்டப்படி நீதி வழங்கு, சட்டப்படி நீதி வழங்கு, சட்டப்படி காப்பீடு வழங்கு, சட்டப்படி காப்பீடு வழங்கு. என்ன நடந்தது? ஆக்சுவலா இது விழுப்புரம் அனிச்சம்பாளையம் இருளர் பகுதி. இங்க வசிக்கும் மக்கள் இருளர் பகுதி. அரசின்படி கணக்கீடின் பற்றி பார்த்தீங்கன்னா இருளர் காலனி அனிச்சம்பாளையம் விழுப்புரம் நகரத்திலிருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 கிலோமீட்டர் தொலைவில் இங்கே அமைஞ்சிருக்கு. விழுப்புரம் நகர மத்திய பகுதியில் டிவிஎஸ் மகாலட்சுமி ஷோரூம் என்ற நிறுவனத்தில் இந்த உயிரிழந்த தொழிலாளி கே கன்னியப்பன் அவர் வேலை செஞ்சார். நேற்று 1/7/25 அன்னைக்கு அவர் வழக்கம் போல் அவர் பணியில் வேலை செஞ்சிருந்தார். அவர் வாட்டர் வாஷ் செய்யும் போது சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் டிவிஎஸ் மகாலட்சுமி சர்வீஸ் சென்டரில் வாட்டர் வாஷ் செய்யும் போது 11 மணி அளவில் அவருக்கு மின்சாரம் தாக்கியிருக்கு. அவர் கழுவும் போது அதில் மின்சாரம் தாக்கியிருக்கு. மின்சாரம் தாக்கி உடனடியாக ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷத்தில் அவர் உயிர் இருந்திருக்காரு. சக தொழிலாளிகளை நாங்கள் விசாரிக்கும் போது சொல்கிறாங்க அவர் உடல் கருகி கண் மீலாம் பிதுங்கி முகமே ஒரு அகோர நிலைக்கு ஆகி உயிர் இருந்திருக்காரு. இந்த நிர்வாகம் தாமதமாக தான் 108க்கு சொல்லியிருக்கிறாங்க. 108க்கு சொன்னதுக்கப்புறம் 108ல் அவர் இறந்துட்டாரு. செக் பண்ணுறாங்க, இறந்துட்டாரு. இறந்ததுக்கு அப்புறமும் அங்கே எடுத்துகிட்டு போயிட்டு அவங்க செக் பண்ணுறாங்க. அவங்க செக் பண்ணிவிட்டு உடல் போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்புகிறாங்க. இதில் எங்களுக்கு என்ன ஒரு கோரிக்கையாக இருக்குன்னா, விபத்துனால இறந்துருக்காரு. அந்த விபத்துக்கு யார் காரணம்? இந்த அப்பாவி தொழிலாளி, பாதிக்கப்பட்ட தொழிலாளி காரணம் அப்படின்ற மாரி அவங்க முன்வைக்கிறாங்க. அவருக்கு பல உடல்நல குறை அது மாதிரி எந்த ஒரு இதுவும் இல்லை. அவர் முழு உடல் தகுதியோடு இருக்கார். அவங்க அந்த சிசிடிவியை வேலை செய்யலைன்னு சொல்கிறாங்க. அந்த நிர்வாகம் அந்த சிசிடிவி வேலை செஞ்சிருக்கு. போலீஸ் அதை ஆய்வும் பண்ணியிருக்கிறாங்க. இதன் அடிப்படையில் பார்க்கும்போது முன்னுக்கு பின் முரணாக 108 அந்த ரிசிப்ட் ஆகட்டும், போஸ்ட்மார்ட்டம் ரிசிப்ட் ஆகட்டும், இது மாதிரி முன்னுக்கு பின் முரணாக இருக்குது. அந்த டிவிஎஸ் மகாலட்சுமி ஷோரூம் சார்பாக இதெல்லாம் அவங்க பண்ணுறாங்களோன்னு எங்களுக்கு ஒரு அச்ச உணர்வு ஏற்பட்டிருக்கு. அவசரமாக நேற்று உடல் கூறு ஆய்வு பண்ணி நைட்டு 10 மணிக்குள்ளே எடுக்க சொல்லி அவங்கள வலியுறுத்தி இருக்கிறாங்க. இதை கேள்விப்பட்டு எங்களை மாதிரி அமைப்புகள் கேள்விப்பட்டு தான் இங்கே பார்க்கும்போது தான் நிலவரம் தெரியுது. அவங்களுக்கு முதற்கட்டமாக வெறும் 20,000 ரூபாய் மட்டும் கொடுத்துருக்குறாங்க. இதில் எங்களுக்கு என்ன சந்தேகம் இருக்குன்னா, 108ல் போகும் வழியில் இறந்ததாக குறிப்பு சிஸ்டத்தின் அந்த ரிப்போர்ட்டில் அடிஷ்னலாக பேப்பரில் கையால் எழுதியிருக்காங்க. அதுவும் இல்லாமல் அவசரமாக எடுக்க சொல்கிறாங்க. தொழிலாளர் சட்டத்தின்படி அங்கே எந்த ஒரு சேஃப்டி மெஷர்ஸும் இல்லாமல் அந்த நிர்வாகம் அந்த கம்பெனியை ரன் பண்ணிட்டு இருக்காங்கன்றது வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. இந்த தொழிலாளர் துறை ஆய்வு பண்ணலை,
எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கல. தொழிலாளர் இழப்பீடு காம்பன்சேஷன் ஆக்ட் படி அவங்களுக்கு குறைஞ்சபட்சம் 50 லட்சம் வழங்க வேண்டும் என்பதுதான் இப்போது எங்கள் தற்சமயம் கோரிக்கை. அதே மாதிரி இந்த முறைகேட்டுல 108ல வந்து போன வழியில இறந்ததா வந்து அவங்க மாத்தி எழுதியிருக்கிறாங்க. அது ஒரு விஷயம். போஸ்ட்மார்டம் அவசரமா 1 ஹவருக்குள்ள பண்ணி அவங்கள வந்து டிஸ்போஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கிறாங்க. நைட்டு 10 மணிக்குள்ள எடுக்கணும் அப்படின்றாங்க. இவங்க எடுக்க மாட்டேன்னு இப்போ வந்து ப்ரெஷர் பண்ணும்போது தான் எங்களுக்கு தெரிய வருது, அந்த கம்பெனி நிர்வாகத்தின் சார்பா ஓனர் வந்து ஃபோன் பண்ணதா சொல்றாங்க. இது வந்து பார்க்கும்போது இது வந்து அந்த மாவட்ட நிர்வாகம் வந்து உடனடியா தலையிட்டு சட்டப்படி வழக்கு பதிவு செய்து, இது வரைக்கும் எந்த வழக்கும் பதிவு செய்யல. அந்த விபத்து காப்பீடு, விபத்து நடந்த ஹாஸ்பிட்டல் முண்டியம்பாக்கம் விழுப்புரம் ஹாஸ்பிட்டல் மெடிக்கல் காலேஜில் பதிவு பண்ணதோடு இருக்கு. போலீஸ் வந்து ஆய்வு பண்ணி அது தானா இருக்கணும். தொழிலாளர் நலத்துறை வந்து ஒரு தொழிலாளி பதிவு செய்யப்பட்ட ஒரு நிர்வாகத்துல அவங்க வந்து ஆய்வு பண்ணியிருக்கணும். அப்படி எந்த ஒரு இதுவும் நடக்கல. பாதிக்கப்பட்டவர் வந்து இந்த அவுட்டர்ல இருளர் சமூகத்தை சார்ந்தவரா ரொம்ப அந்த மாவட்ட நிர்வாகம் அலட்சியமா செயல்படுது. இதை நாங்கள் வன்மையா கண்டிக்கின்றோம். அதே போல இவருக்கு நீதி வந்து 50 லட்சம் குறைஞ்சபட்சம் இழப்பீடு வழங்கணும். இந்த வந்து திருத்தத்தை எல்லாம் பண்ணி ஒரு முறைகேடா வந்து விபத்து வந்து வெளியில ஏற்பட்ட மாதிரியும் அப்படியான ஒரு கிரியேட் பண்றாங்க. அங்க வந்து ஷாக் அடிக்கும் போது ட்ரிப்பர் வேலை செய்யல. ட்ரிப்பர் அந்த சாதாரண ட்ரிப்பர் 1000 ரூபாய் மதிப்பு கொண்ட அந்த ட்ரிப்பர் அவங்க வச்சிருந்தாங்கன்னா அந்த கம்பெனி இன்னைக்கு இந்த உயிர் போயிருக்காது. இந்த உயிருக்கு யார் பதில் சொல்வது? முதலாளி பக்கம் சார்பாக நிற்கும் இந்த அதிகாரிகள், இந்த காவல்துறை இவங்கெல்லாம் வந்து உடனடியா வந்து விழித்து கொண்டு நடவடிக்கை எடுக்கலாம். இது முன்னுக்கு பின் முரணா இருக்கிறதால எங்க கோரிக்கை ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணி சரியான எங்களுக்கு ரிப்போர்ட்டே இப்போ எப்படி வரும்ன்றது தெரியாம இவங்க பண்றதை பார்த்தா எங்களுக்கு குளறுபடியா அச்சமாவும் இருக்கு, வந்து ஒரு டவுட்டும் வருது. அதனால ரீபோஸ்ட்மார்ட்டம் உடனடியா பண்ணணும். அதை பண்ணி இந்த மாவட்ட நிர்வாகம் தலையிட்டு எங்களுக்கு உறுதி அளித்தால் தான் நாங்கள் இந்த வந்து பாடியை நாங்கள் எடுப்போம் அப்படின்றத இதன் மூலமா நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். அதான் அந்த தொழிலாளிக்கு குறைந்தபட்சம் 50 லட்சம் இழப்பீடு வழங்க வேணும். அந்த அவருக்கு அந்த இறந்த தொழிலாளிக்கு வந்து 8 மாத குழந்தை இருக்கு. அது யாருக்கு பதில் சொல்றது? தொழிலாளரோட சட்டத்தின்படி அவங்க இழப்பீடு வாங்கணும். அதை அவங்க முறையா செய்தாலே போதும். விபத்து ஏற்பட்டிருக்கு, அதை மூடி மறைக்கிற வேலையை பார்க்குறாங்க. அந்த தொழிலாளிக்கு வந்து சேஃப்டி மெஷர்ஸ், அந்த ஷூஸ் எதுவுமே இல்லை, அங்கே எழுதப்பட்டிருக்கணும். அந்த தொழிலாளி சட்டத்தின்படி எந்த மொழி தெரியுதோ அந்த மொழியில வந்து இந்த சேஃப்டி மெஷர்ஸ் உபகரணங்கள் பயன்படுத்திக்கணும்னு சட்டம்படி சொல்லுது. சட்டத்தின்படி நடக்கிற அந்த கம்பெனிக்கு இதெல்லாம் ஆய்வு பண்ண கூடிய துறை தூங்குகிறதா அப்படின்றது தான் எங்களோட கேள்வி. ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்ணணும். ஏற்கனவே தமிழகத்துல கஸ்டடி டெத்து இது போல பல சம்பவம் நடந்துட்டு இருக்குது. அதை தொடர்ச்சியா நாங்க இதை பார்க்கிறோம். உடனடியா இந்த திராவிட மாடல் அரசு சொல்லிக் கொள்கின்ற அரசு தலையிட்டு இந்த அதிகாரிகள் முறைகேடில் ஈடுபட்டு அரசுக்கு வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும் இந்த அதிகாரிகளை சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பது எங்களோட கோரிக்கையாக இருக்கிறது. நிர்வாகத்தில் வந்து நாங்கள் பார்த்தோம், எங்களை அனுமதிக்கல. ஒரு ஃபோட்டோ கூட எடுக்க அனுமதியில. நான் ஒரு தொழிற்சங்கவாதி, தொழிற்சங்கத்தில் இருக்கிறேன். அதுவும் இல்லாமல் பொது அரசியல் தளத்திலே இருக்கிறோம். எங்களை போன்ற நபர்களே அவங்க அனுமதிக்கல. அப்படியே போய் அனுமதிச்சாலும் ஃபோட்டோ எடுக்க விடலை. அங்கே வந்து அந்த எதுவுமே ஒர்க் ஆகலை. அந்த ட்ரிப்பர் எதுவுமே ஒர்க் ஆகலை. அதெல்லாம் நாங்கள் ஆய்வு பண்ணதின் அடிப்படையில் இங்கே வந்து பார்த்தா அவங்க சந்தேகப்பட்டபடி அவங்க உடனடியாக எடுக்கிற வேலையை தான் பார்க்குறாங்களே தவிர அவருக்கு நியாயம், சட்டத்தின்படி நியாயம் வேணும். தொழிலாளர் சட்டத்தின்படி தான் அந்த கம்பெனி ரன் ஆகுது. அந்த ஆக்ட் படி அவங்களுக்கு இழப்பீடு குறைந்தபட்சம் 50 லட்சம் அவருக்கு தகுதியானவர். அவரோட வயசு 2025 வயசு தான் மதிக்கத்தக்க நபர் கே கன்னியப்பன். அவரோட குழந்தைக்கும் அந்த இதுக்கும் இந்த அரசு கிட்ட நாங்கள் வைக்கும் கோரிக்கை, இந்த முறைகேட்டில் ஈடுபடும் அதிகாரிகளை, உங்கள் ஆட்சிக்கு அவப்பேறு ஏற்படுத்தும் அதிகாரிகளை உடனடியாக சஸ்பெண்ட் செய்ய வேண்டும் என்பது எங்கள் கோரிக்கையாக இருக்கிறது. நிர்வாகம் வந்து அலட்சிய போக்குடன் இருந்தாங்க. ஒரு இறப்பு ஏற்பட்டிருக்கு. இறப்பு ஏற்பட்டு கூட அந்த ஷோரூமை மூடி அவங்க வந்து அந்த நடந்த சம்பவத்தை போய் பார்க்கறதில்ல. வழக்கம் போல் இயங்கி கொண்டிருந்தது அந்த ஷோரூம். நாங்கள் நேரில் சென்று பார்க்கும்போது
அவங்க கூட வேலை செஞ்சவங்களை கேட்டா எதுவும் சொல்லக்கூடாது என்று மிரட்டி வச்சிருக்காங்க. குறிப்பாக வெஸ்ட் ஸ்டேஷன் போலீஸ் வந்து சிசிடிவி ஆய்வு பண்ணி அதை வந்து அவரோட தம்பியிடம் விசாரிச்சிருக்காங்க, நான் பார்த்தேன் அப்படின்னு. ஆனா தற்போது அந்த நிர்வாகம் அந்த சிசிடிவி வேலை செய்யவில்லை என்றது. இதுதான் எங்களுக்கு பலத்த சந்தேகத்தை உருவாக்குகின்றது. இந்த அரசுக்கு தொடர்ச்சியாக இது மாதிரி வந்து கெட்ட பேர் ஏற்படுத்தும் வகையில செயல்படுறாங்க. அரசு உடனடியாக நேரடி தலையிட்டு இதுக்கு ரீபோஸ்ட்மார்ட்டம் எங்களுக்கு வேணும். இல்லை என்றால் நாங்கள் இங்கேயே காலவரையற்று கலெக்டர் ஆபீஸ் முன்பு பிணத்துடன் போராட்டம் நடத்த தயாராக உள்ளோம். அவர் கூட அவங்க தம்பியே வேலை செஞ்சிருக்காரு, நேர்ல பார்த்த சாட்சி. அங்க இருக்கிற ஸ்டாஃபுங்களை நீங்க விசாரிச்சாலே சொல்லுவாங்க, மெயினா ஆஃப் பண்ணிருக்காங்க. ஒரு சாதாரண வீட்டுல இண்டக்ஷன் ஏற்பட்டதுன்னா, சப்ளை ஏற்பட்டதுன்னா உடனடியாக அது ட்ரிப் ஆகக்கூடிய வசதிகள் இருக்கு. இவ்வளவு பெரிய நிறுவனம், கோடி கோடியா சம்பாதிக்கும் நிறுவனம் அலட்சிய போக்குன்னு செயல்பட்டதால் இந்த தொழிலாளி இன்று பலியாகிறார். மேலும் விழுப்புரத்தில் உள்ள அனைத்து தொழிற்சாலை ஷோரூம்களில் ஆய்வு செய்து உடனடியாக தொழிலாளர்கள் வந்து அவங்களோட நலன், அவங்களோட உறுதிப்படுத்தணும், அவங்கள பாதுகாப்பை உறுதிப்படுத்தணும் என்று நாங்கள் அரசுக்கு இதை கோரிக்கையா வைக்கிறோம். தொழிலாளர் நலத்துறை அரசு நிர்வாகத்துக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். கண்ணி அப்பனுக்கு நீதி வேண்டும், கண்ணி அப்பனுக்கு நீதி வேண்டும், கண்ணி அப்பனுக்கு நீதி வேண்டும். கண்ணி அப்பனுக்கு நீதி வேண்டும். மறைக்காதே, 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 படுகொலையை மறைக்காதே, படுகொலையை மறைக்காதே, 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 படுகொலையை மறைக்காதே, படுகொலையை மறைக்காதே. தொழிலாளர் உயிருக்கு தொழிலாளர் உயிருக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? என்ன பதில் சொல்ல போகிறது? தொழிலாளர் உயிருக்கு தொழிலாளர் உயிருக்கு அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? அரசு என்ன பதில் சொல்ல போகிறது? நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும், நீதி வேண்டும். இறந்த கண்ணி எப்பனுக்கு இறந்த கண்ணி அப்பனுக்கு நீதி வேண்டும், நீதி வேண்டும். நீதி